இருக்கு. ஆனா எனக்குன்னு யாரும் இல்லம்மா. நீங்க சொல்றது எனக்கு புரியல. காலையில இருந்து எனக்கு வியாபாரமே ஆகல. நீ அதை 2 இட்லி வாங்கிக்கிறியா? என் கையில காசு இல்லையம்மா. என்னம்மா நீ பாக்குறதுக்கு வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க. ஒரு 10 ரூபாய் கூடவா இல்ல? பாக்குறதெல்லாம் நம்பாதீங்கம்மா. நானும் உங்களை மாதிரி தான். இப்பதான் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். அந்த வேலையும் போயிடுச்சு. அது எப்படி திடீர்னு ஒரு வேலை போகும்? நீ ஏதாவது வேலையில தப்பு பண்ணிட்டியா? இல்லம்மா, ஒரு திமிரு புடிச்ச பணக்காரனோட ஆணவத்தால என் வேலை இன்னைக்கு போயிடுச்சு. காசு இருந்தா இப்படிதான் அடுத்தவங்களோட வாழ்க்கையில விளையாட சொல்லும் போல. சரி, உங்களுக்கு தான் யாரும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்களேன். எதுக்கு? உனக்கே இப்ப வேலை இல்லைன்னு சொல்ற. ஓ, என்ன கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல உட்கார வச்சு நான் இட்லி சுட்டு விக்கிற காசுல உன் குடும்பத்தை நடத்திடலான்னு பாக்குறியா? நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு கூப்பிட்டா இப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. என்னை விட என் பொழப்பு அப்படியே ஓடிடும். சரி, நாளைக்கும் நீங்க இங்கதானே இட்லி வித்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு நான் வந்து உங்ககிட்ட இட்லியை வாங்கிக்கிறேன். இன்னைக்கு பணம் இல்ல, வேலையும் இல்லைன்னு சொல்ற. நாளைக்கு மட்டும் பணம் எங்க இருந்து வருமா? அதெல்லாம் வரும். நாளைக்கு காசோட வந்து உங்ககிட்ட இட்லி வாங்கிக்கிறேன். நீங்க வேணா பாருங்க. சரி, வா. ஏமா, உன் பேர் என்னன்னு சொல்லாம போறியே? தமிழரசி. நல்ல பேரு. உண்மையாவே உன் குணத்துக்கு நீ ஒரு அரசிதான். ஆட, நீங்க வேறம்மா. ஆமா, உங்க பேர் என்ன? இட்லிக்கார அம்மானு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. நீயும் அப்படியே கூப்பிடு. சரிங்க இட்லிக்காரம்மா, நான் நாளைக்கு வரேன். சாப்பிடுங்கம்மா. எல்லாரும் வரட்டும், ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம். சரிங்கம்மா. Headache, man, headache. என்ன போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சா? என்ன ஜானு? சார், உங்களுக்கு ஃபுட் வந்திருக்கு. 1 செகண்ட். நான் சொன்னேன்ல அந்த ப்ராஜெக்ட், அத பாத்தியா? இதுதான் அது. நல்லா இருக்குல்ல? Dinner is ready. வர்ஷினி, வெண்பா, செலக்டிவா தான். நாங்க மேல மேட்ச் பார்த்துட்டே டின்னர் சாப்பிட போறோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்களே. ஓகே அத்தா, போலாம் போலாம். வரேன் அத்தா. சிபி, இங்க வா. கொடுங்க. என்ன ஜானு, உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா? யூ மீன் கில்ட்டி ஃபீல்? எனக்கு எதுக்கு இருக்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? உன்னை நம்பிதானே நான் ஏலத்துக்கு அனுப்புனேன். நீ குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்திருக்க. ஏன் ஏலத்துக்கு போல? அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் தான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன்னு ஜானு. அதை கேட்காம என்ன கம்பல் பண்ணி அனுப்புனது யாரோட தப்பு? இட்ஸ் ஆல் யுவர் மிஸ்டேக். வாட் கேன் ஐ டு? அப்போ நீ எந்த பொறுப்பும் இல்லாம இப்படி இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு கூத்தடிப்பியா? எனக்கு எது பிடிக்குதோ அதை தான் நான் செய்ய முடியும். கம் லெட்ஸ் கோ, நம்ம ஃபன் பண்ணலாம்.
தமிழ் வாங்க இட்லிக்காரமா. லேட் ஆயிடுச்சுங்க. இதுதான் நீங்க வர டைமா? 10 மணிக்கு வந்து இட்லியை வித்தா யார் வாங்கி சாப்பிடுவாங்க? எல்லாரும் வேலைக்கு போயிருவாங்களே. நாளையில இருந்து சீக்கிரமாவே வந்துடுறேன் தாயே. சரி சரி, இட்லியை கொடுங்க. ஐயோ, இன்னும் போனியே பண்ணலையேம்மா. பண்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன். உட்காருங்க. ம். இந்தாங்க பணத்தை பிடிங்க. ரொம்ப பசிக்குது, 2 தட்டு இட்லி கொடுங்க. ஆ, 2ஆ? எதுக்குமா 2? ஆமா, எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு. எனக்கா? ஆமா, எங்க அப்பா எப்பவுமே என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு. நாம எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் ஒருவேளை சாப்பாட்டையாவது நாம நம்ம குடும்பத்தோட இல்ல நமக்கு பிடிச்சவங்களோட உட்கார்ந்து சாப்பிடணும்னு. உங்களுக்கு தான் குடும்பம் ஒண்ணும் இல்லையே. என்ன உங்க குடும்பத்தால நினைச்சுக்கோங்க. நாம 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம்.